இந்த தடவை ஜனவரி நம்ம எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் சில கண்ட்ரியில் 2 கண்ட்ரியில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையினால மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரினால எல்லாருக்குமே ஒரு கவலைகள் புரியுதாங்க, ஒரு சின்ன கவலைகள் ஏற்படுறதா பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட எல்லையை தரைமட்டமாக ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதா பார்க்க போகிறோம். இன்னொரு கண்ட்ரி இன்னும் போர்க்கொடி தூக்கும், ஒரு பெரிய இதில் வந்து போர்க்கொடி எடுத்துன்னு வந்து விடுறத பார்க்க போகிறோம். கடல் வழியாக உள் மார்க்கத்தில் 2 இடத்துல வந்து ஒரு சின்ன சுனாமியோட இது இருக்குது. ஆனால் பயப்பட வேணாம், இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இது வேற எங்கேயோ போகுது. ஆனால் அதே நேரத்தில் எரிமலைகள் 2 எரிமலைகள் எங்கேருந்தோ வந்து திடீர்னு வந்து இருக்கும். இது ஜனவரி 16ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த வேலைகள் நடக்கும். மக்கள் கவனமாக இருந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இது ரொம்ப ஒரே நேரத்தில் வந்துடும், 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு பணம் வரும், இப்போ போட்டதே பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில டாலர் கணக்கில் வர்றது, இந்த டாலர் வழியில் வர்றதெல்லாம் இந்த ஸ்கேம்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பிடிக்க போகிறாங்க. இது அடுத்த வருஷம் நடக்கும், எல்லா பேப்பர்லேயும் பார்ப்போம். ஆனால் உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாக 2025ஆம் ஆண்டுக்கான கணிப்புகளை தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான கணிப்புகளை நமக்கு தொடர்ந்து வழங்க இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பொதுப்பல கணிப்புகள் எப்படி இருக்கிறது என்பது பார்ட் 4ஐ இன்று நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அதை பற்றி அவர்களிடம் கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் சொல்லுவார் சார், நீங்க சொன்ன பல வீடியோக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க, அது போலவே நடந்துட்டு இருக்கு. கடந்த வாரம் வந்து ஒரு அதிபர் வந்து நாட்டை விட்டே ஓடிட்டாரு. நாட்டை விட்டு ஓடிடுவார்னு சொல்லி நீங்க 2-3 வீடியோக்கள்ல சொல்லியிருக்காங்க, ஒரு அதிபர் ஓடிடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் பூமியை பத்தி நீங்க வந்து பல வீடியோக்கள்ல பூமியில வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதனால நேரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சார். அது போல இப்ப பூமியில வந்து ஒரு பிரச்சனை ஆகிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்க வந்து தொழில்நுட்பம் புதுமையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 2-3 நாட்களுக்கு முன்னா வந்து ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணாமலே கண்டுபிடிக்க ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். அதை பற்றி நீங்க பல வீடியோக்களுக்கு முன்னாடியே தொழில்நுட்பம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் போராடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. கடந்த 2-3 நாட்களா பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் தொழிற்சாலையை வந்து எங்க ஏரியாவில் அமைக்கக்கூடாதுன்னு அரியாப்பட்டி மக்கள் வந்து ரோட்ல அமர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இந்த பைக் டாக்ஸியை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல போராட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய விவேஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். ngày đừng thấy ngày mình hay ra tiếng chánh đừng hay ra đừng cần hay ra nắng để mình thấy sáng để chừng hay ra nắng cần để ra tiếng chánh mình hay ra cái sáng để đừng hay ra cái bánh nắng để cần để kể ra cái đừng để kể ra cái tiếng nữa để kể mình để ra cái nắng để mình hay ra cái nắng để mình hay ra cái nắng để bánh sáng để đừng để kể ra cái nắng đừng hay ra cái mình để cần để kể ra cái mình hay ra cái sáng nay từng có kể ra cái tiếng nhánh nùng hay ra cái nghĩ tiếng nghe đừng nghe bé. அடுத்த வாரம் ஒரு கோயிலில் வந்து பெரிய பிரச்சனை நடக்க போகுது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு எல்லாமே தலை தூக்குற அளவுக்கு ஆயிடும். சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போறோம். nghe đừng hay ra நீங்கள் để đừng hay ra cái tiếng để đừng hay ra để đừng thấy nghe ra để hết tiếng đừng hay ra để đừng hay ra để đừng sáng nay đừng hay ra cái tiếng ஆறுகள் நிறையுது. ஒரு ஆற்றோட வழியில ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அதுல சில பிரிவுகள்ல ஒரு இடத்துல பிரச்சனை ஆக போகுது. அந்த குழப்பம் வர்றதையும் பார்க்க போகுது. கர்நாடகா ஒரு எல்லையில ஒரு பதற்றம் ஏற்பட போகுது. அங்கேயும் ஒரு பிரச்சனை வர்றதை பார்ப்போம். nghe mình hay ra đến đừng hết trên mình hay ra đến đến người từng hay ra đến đừng hết trên ra đến kỹ mình hay ra đến nghĩ tiếng nghe đừng hay bé. ஒரு நாட்டோட படம் உள்ள புகுந்து அடிக்கிறதுல ஒரு நாட்டோட மக்கள் வெளியேறுவாங்க.
அந்த மாதிரி வெளியேறக்கூடிய நிலைமைகளை நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கா அமெரிக்காவோட வளாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து யாரோ ஷூட் பண்ண போறாங்க. அந்த ஷூட்டிங் இது நடக்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வெள்ள மாளிகையில வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்படும். அங்க ஒரு இனம் பிரச்சனையும் ஏற்படும். கோல்டு கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறின்னு இருக்கு. இன்னும் ஏறும். பிப்ரவரிக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. பிப்ரவரி ஏறி அங்கே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் சேல்ஸ் பண்ணுறது வழி பண்ணதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் அழகாக பண்ணலாம். ஜான்வரி கூட அதுக்கான டைம் சொல்கிறோம். அந்த டைமில் நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் விழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெள்ளி ஃபியூச்சரில் பெரிய ரேட் வரும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு பேங்க் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்தும். அது மூலியமா சில குழப்பங்கள் ஏற்பட்டு சில ஷேர்ஸ் இறங்கும். அந்த நிலைமை ஏற்படுறதையும் பார்க்க போறோம். அமெரிக்காவோட ஷேர்ஸ் பயங்கரமா ஏறுது. நல்ல ஏறும். ஆனால் அடுத்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. அது மூலிமா நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறத பார்க்கலாம். ரஷ்யா ஒரு கூட்டு முயற்சியில முடிவு எடுக்கிறான். ஆனா அது சாதகம் இருக்காது. அந்த சாதகம் இல்லாம அவன் திரும்பி அடிக்க போறத பார்க்க போறோம். இப்போ ஒரு அதிபர் ஓடிட்டாரு. அது இல்லாம இதை தவிர்த்து இன்னொரு அதிபரும் பிரச்சனையாவார். அவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அவரும் வந்து ஒரு மாதிரி வேற இடத்துக்கு போறதுக்கான நிலைமைகள் ஏற்படும். ட்ரம்போட செயல் வந்து சரி இருக்காது. அது இல்லாமல் அவரோட செயல் வந்து நாடே ஸ்தம்பித்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஏற்கனவே நான் படித்தேன், விசாலெல்லாம் பிரச்சனைகள் வரும். சில விசாக்கள் வர மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு படித்தேன். அந்த மாதிரி இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னொரு கண்ட்ரி இன்னும் போர்க்கொடி தூக்கும். ஒரு பெரிய இதுல வந்து போர்க்கொடி எடுத்துன்னு வந்து விடுறத பார்க்க போறோம். கடல் வழியா உள் மார்க்கத்துல 2 இடத்துல வந்து ஒரு சின்ன சுனாமியோட இது இருக்கு. ஆனா பயப்பட வேணாம். இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இது வேற எங்கேயோ போகுது. ஆனா அதே நேரத்துல
எரிமலைகள் 2 எரிமலைகள் எங்கேருந்தோ வந்து திடீர்னு வந்து இருக்கும். இது ஜனவரி 16ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த வேலைகள் நடக்கும். இந்த தடவை ஜனவரி நம்ம எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் சில கண்ட்ரியில் 2 கண்ட்ரியில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையினால மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரினால எல்லாருக்குமே ஒரு கவலைகள் புரியுதா? ஒரு சின்ன கவலைகள் ஏற்படுறதா பார்க்க போறோம். ஒரு நாட்டோட எல்லையை தரைமட்டமா ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதா பார்க்க போறோம். சைனா ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவன் துணை தேடிப்பான். அதெல்லாம் எல்லார்கிட்டயும் போய் அவன் வந்து ஒத்துமை ஆகிற மாதிரியே போயிடுவான். ஸோ அவன் ஒரு பிரச்சனையை எழுப்பி ஒரு துணை தேடி அவன் எல்லா இடத்துக்கும் போய் அவங்க போய் ஜாயின் பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போது அவன் ஒரு முயற்சிகள் அவன் வந்து ஒரு தப்பான முயற்சியை பண்றதுக்கான வழிகள் இருக்கு. மாறுபட்ட செயல், அதாவது நிறைய மக்கள் வந்து அதர் கண்ட்ரீஸ் வேற வேற கண்ட்ரியில் இருக்கவங்களாம் சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து சில விஷயங்களில் ஸ்கேம் நடத்துவாங்க. நிறைய பேர் இது பணம் கொடுக்குறேன் அந்த பணம் கொடுக்குறேன்னு சில ஷேர்ஸில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்க போது திரும்பி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய குரூப்பான மக்கள் வந்து ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு அடுத்த வருஷம் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் தேடி பிடிப்பாங்க. இருந்தாலும் மக்கள் கவனமாக இருந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இது ரொம்ப ஒரே நேரத்தில் வந்துடும், 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு பணம் வரும், இப்போ போட்டதே பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில டாலர் கணக்கில் வர்றது, இந்த டாலர் வழியில் வர்றதெல்லாம் இந்த ஸ்கேம்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பிடிக்க போகிறாங்க. இது அடுத்த வருஷம் நடக்கும், எல்லா பேப்பர்லேயும் பார்ப்போம். ஆனால் மக்கள் இதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன வழிகாட்டி எல்லாமே இருக்க மாதிரியே காட்டுவாங்க. நம்ம எதனா ஒரு நம்பர் போட போனீங்கன்னா உங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்க போது கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். முக்கிய மத்திய மந்திரியில் ஒரு முக்கியமான ஆள் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுத்தி சில பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. அதனால சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம். ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில், அதாவது நார்த்தில் சில குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியா இந்த எக்கனாமிக் வழியில் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் எக்ஸ்போர்ட், அதர் திங்ஸ், அதர் பிஸ்னஸ், நியூ வழியான பிஸ்னஸில் இந்தியா நம்பர் 1 ஆகிடும். எல்லாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சடனாக சொல்லுவாங்க. பிப்ரவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம்லாம் இந்தியா இஸ் நம்பர் 1 அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிலைமை, அந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு வணிக வளாகங்கள் நமக்கு ஏற்பட போகுது. ஐடி சில குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் பிப்ரவரி மாதம் பர்டிகுலராக ட்ரம்ப் வரப்போ
பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் பெரிய குழப்பங்கள் ஏற்படும். சில இடத்துல வேலைகள் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறமா திரும்பி மாறிடும். பயப்பட வேணாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வழி பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா ஆயிடும். để mình thấy đó nó tiếng nhắn mình thấy đó nó miếng để mình thấy đó nó miếng để mình thấy đó nó từng thấy nhắn để mình thấy đó nó miếng để mình thấy đó nó mình thấy đó xin thấy mình thấy để mình thấy mình thấy đó nó miếng để mình thấy đó nó miếng để mình thấy cái sự hướng đến để mình thấy đó nó sẽ cùng thấy cái đó nó cái mình thấy đó nó miếng tiếng để mình thấy biết நிலவு வழிமுறை போல ஒன்று ஏற்படும். அதே மாதிரியா நிலவை போல இயற்கையா இருக்கக்கூடிய சூரியன் ஒன்று வழிமுறை பண்ண போறாங்க. அந்த வழிமுறையும் காட்டுவாங்க. ஒரு சின்ன ஒரு இதுவாட்டம் வெளியே வரும். அதுக்கப்புறம் பின்னாடி அது பெருசாக தின்னுவாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாக வெளிச்சம் கொடுக்கலாம், ஒரு ஏரியா ஃபுல்லாகவும் நைட்டில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுவை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை வரப்போகுது. அதுக்கான ஃபியூச்சர் இருக்கிறத சொல்லலாம். để mình thấy đó mình thấy đó mình thấy đó mình chữ bưng để mình thấy đi cùng cái đó chính chính mình thấy đó để bưng ở mình thấy để vào mình thấy miếng để mình thấy đó chính chính mình thấy đó mình thấy để mình thấy để mình thấy đó mình thấy miếng để mình thấy đó chính chính mình thấy đó mình thấy miếng chính để mình thấy biết மிகப்பெரிய புதையுண்ட ஒரு பொருள் நமக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய புதையுண்ட பொருள், இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொக்கிஷம், எதிர்பார்க்காத ஒரு பொக்கிஷத்தை நம்ம எடுக்க போறோம். அடுத்த வருஷம் அது நடக்கும். இப்போ இது வரைக்கும் ஒரு வழி தான் படிச்சிருக்கேன். இது ஒன்றும் முடியல. நமக்கு ஏப்ரல்லேருந்து மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கு ஒன்றும் படிக்கணும். ஒன்றும் அடுத்த எழுதல நல்லபடியாக சொல்கிறோம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரம் வந்து இந்தியா உயரும் அப்படின்னீங்க, சில இது வந்து விழுந்துருவீங்க. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற இந்த வியாபாரம் எப்படி இருக்குது சார்? இந்த பிஸ்னஸ் என்ன ஆகும்? ngày đừng thấy ngày mình thấy đó đừng thấy cái thằng nó sẽ cần có lẽ đó đừng thấy đây mình thấy thế đó đừng thấy tình thấy nghe mình thấy đó đừng thấy những ngày đừng thấy biết இப்போ வரக்கூடிய இந்த ட்ரம்ப் அவங்க பண்ணக்கூடிய ஆட்சி காலத்தில் இந்த கிரிப்டோ கரன்சிலாம் கொஞ்சம் உயர்த்துவாங்க. ஆனால் இது வந்து பெரிய ஸ்கேம் தான். ஸோ இது உயர்த்தது ஒரு பெரிய ஸ்கேம். அதில் போய் மக்கள் டப்புன்னு அதுதான் முதலே படித்தேன், போய் மாட்டிக்காதீங்க. புரியுதாங்க? இருக்கவங்க இருக்கட்டும், கொஞ்சம் ஏறினதே எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நம்ம சேஃபாக பாருங்கள். நிறைய ஏறும் நினச்சின்னு திரும்பி ஒரே ஷட்டனாக இறக்கி எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுவும் கோல்டும் சொல்கிறேன். கோல்டுக்கும் ஒரு வழி ஒரு நாள் சொல்லுவோம். அதுக்கு அப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதை பாருங்க. சார், இந்த இந்தியாவுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? இந்திய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ngày mình thấy đó đừng có để mình thấy đó để mình thấy đó miếng để mình thấy đó cái mình thấy để mình thấy để đó cái cần có để mình thấy cái đó để mình thấy cái đó miếng ngày mình thấy biết பிப்ரவரி 8 இல்லை 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஷேர்ஸ் விழறதுக்கோ இல்லை ஒரு மாதிரியா குழப்பத்தை ஏற்படுத்திக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் ஏறலாம். ஆனால் மிகப்பெரிய அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக முன்கூட்டியே வெளியே வந்துட்டு திரும்பி அது முடிஞ்ச அப்புறமா போகும். அதான் நல்லது. அதே நேரத்தில் வெள்ளங்கள் இருக்குது. ஸோ இது இப்போ இல்லை, அடுத்த மார்ச்சுக்குள்ளே நார்த்தில் இருக்குது. ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. 3 மலைகள் சரியும். அது எங்கன்றதை நான் சொல்கிறேன். சார், இப்போ உலகத்தில் இருக்கிற தமிழர்களில் மலேசிய தமிழர்கள், இந்த இலங்கை தமிழர்கள், மற்ற யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற தமிழர்கள், கனடா தமிழர்கள், இவங்க அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள், வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? என்ன
இலங்கை தலைமையர்கள் எங்கெங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கேயே ஸ்டாக்னட்டாக இருந்து வழி பண்ணுங்க. அவங்களுக்கு வேலை வழிகள் பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்காவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்திய தமிழர்கள் தான் ரொம்ப குழப்பம். இந்த அமெரிக்காவோட இந்த வேலை வழிகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. மற்றபடி அது பயப்பட வேணாம். மலேசியாவில் இருக்கவங்களுக்கு எந்த பயம் வேணாம். மலேசியா அவங்க தமிழ் அவங்க கண்ட்ரியோட வழி இருக்கும். ரொம்ப வெளிநாட்டில் போய் டக்குன்னு போய் மாட்டிக்காதீங்க. ஸோ சில இடத்துல வேலையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைலாம் ஏற்பட போகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொடியரசுகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.